ஸோ அதை போயிடுச்சுங்க. எந்த பிளாட்ஃபார்ம் தெரியலையே, ட்ரெயின் எல்லாம் கிளம்பிடுச்சு. டைமுக்கு வந்துட்டோங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். வர இதுவும் அவ்வளோதான், இன்றைக்கி டேவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. க்யூ நிற்குது, சும்மா இல்லை, செக் பண்ணி அனுப்புவாங்க. ஏர்போர்ட் இமிக்ரேஷன் மாதிரி டெக்னிக்கலாக தஷ்கண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட செக்யூரிட்டி செக். காலையில் 6 மணி 5:45 எப்படி இருக்குது பாருங்கள். தி க்ளோஸ்ட் இட், க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்க. 5 நிமிஷம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம், 6:05 க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் சொதப்பிடுச்சுங்க. முன்னாடியே வந்தோங்க, சே பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து சிம்கன் போகிறோம், இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். இல்லை சொன்னால் சிரிப்பீங்க. இங்கே பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனா திடீர்னு ஸ்னோஃபால் ஆகுமாங்க இங்கே. இவர் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணி வந்து இந்த சிம்கன் வரதுக்கு ட்ரெயினுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார். ஒரு -6 இருக்கான். வணக்கம், குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 2வது நாள் நம்ம டஷ்கண்டில் இருக்கோங்க. நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். காலையில் 5:30 மணி, 0 டிகிரி. என் வாயெல்லாம் பாருங்கள், புகை வருது, பேசிட்டே இருக்கேன். ஸோ வந்து ட்ரெயின் பிடிக்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம சமர்கண்ட் போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு ட்ரெயினுங்க. கேப் புக் பண்ணியிருக்கோம், கிளம்பிட்டோங்க. கேப் புக் பண்ணிட்டோம், டாக்ஸி புக் பண்ணி ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இன்றைக்கி வந்து என்ன ப்ரோக்ராம்னால், நம்ம அந்த புல்லட் ட்ரெயினை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். 2 மணி நேரம் ஜேர்னிங்க. 6 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கு சமர்கண்ட் போய்டும். 300 கிலோமீட்டர் வெறும் 2 மணி நேரத்தில் போயிடுது. ஸோ சமர்கண்ட் போயிட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமர்கண்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த, அதாவது வரலாற்று ஹிஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய நகரங்க. இந்த சில்க் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே மிகப்பெரிய இடம். தலையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குல்லாவை போடணும். இந்த மாதிரி பனியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திங் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னா 3 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பனியில் இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் குளிரில் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் தலை, ஹெட்டு. கண்டிப்பாக ஒரு குல்லா போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து இந்த ஜாக்கெட்டோட ஹுட்டியை போட்டுக்கோங்க. ஏன்னா தலையில் பனி இறங்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 2வது விஷயம், கால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பூட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா கால் வழியாக தான் வந்து சில்ல சேரும் தரையிலேருந்து, அது போச்சுனாலும் பிரச்சனை. 3வது விஷயம், கைக்கு ஒரு நல்ல க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கை ஒரு மாதிரி நம்பாயிடும் உங்களுக்கு, அப்படியே மறுத்து போயிடுச்சுனாலும் மொத்தமாகவே கஷ்டமாயிடும். இதுதான் பேசிக். அதுக்கப்புறம் தான் 4வது தான் ஜாக்கெட். இதுதான் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜருங்க நீங்கள் குளிரில் இருக்கும்போது. காலையில் 5 மணிக்கு கூட ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள், யாருமே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் அடின்னு அடிச்சுன்னு வந்துட்டார். இதோ இருக்கு பாருங்கள், தான் தஷ்கண்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்க, இருங்க நான் இறங்கிட்டு பேசுகிறேன். வந்துட்டோங்க. தஷ்கண்ட் ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் ஷார்ட், பார்த்துக்கோங்க. போகலாமா? உள்ள க்யூ நிற்குது, சும்மா இல்லை, செக் பண்ணி அனுப்புவாங்க. சரி, ஓகேங்க. இது வந்து ஒரு ஏர்போர்ட் இமிக்ரேஷன் மாதிரி டெக்னிக்கலாக. ஏன்னா என் பேக்கை நான் செக்கிங்கில் போடணும், செக்கிங்கில் போட்டு அந்த பக்கம் எடுக்கணும். பக்கம் போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், ஓகேவா? தஷ்கண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட செக்யூரிட்டி செக்கு. உள்ளே வரும்போது பேக் அதில் போட்டு எடுத்துக்கணும். இங்கே உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு இந்த காஃபி ஸ்டால் இருக்கும். ஸ்நாக்ஸு, காஃபி, டீ, சுட 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 காஃபி, சரியான வாசனைங்க. ஒரு காஃபி வாங்கிப்போமா? அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த குக்கீஸு, டோனட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய விரும்புகிறாங்க மக்கள். இங்கே லவாசா எப்படி இருக்குது பாருங்களேன். ஏதோ செக் காலையில் 6 மணி 5:45 எப்படி இருக்குது பாருங்கள். black coffee, black, only black coffee, no cappuccino. 20,000, so it's like 150. This is fine, that is what is small. 20,000 சோமுங்க. 10,000 சோம் வந்து 70 ரூபா, 20,000 சோம் 140 ரூபா. சரி, ஓகே, காலையில் குடிச்சிருவோம் ஒரு காஃபியை. குடிச்சிட்டோன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. சூப்பரான காஃபி வாங்கிட்டோங்க. 20,000 சோமுன்றது வந்து நான் சொன்னேன்ல 140 ரூபா ஒரு காஃபி. 6:10. எந்த பிளாட்ஃபார்ம் தெரியலையே, 6:15 தான் காமிக்குது. இருங்க, நான் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு பேசுகிறேங்க. ட்ரெயின் விட்டுற போகிறோம், 5 நிமிஷம் தான் இருக்குது. செக்யூரிட்டி வந்து பார்ப்பாருங்க, டைம் கரெக்டாக இருந்தால் தான் அலோவ் பண்ணுவார், இல்லை முன்னாடியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டாங்க. ஐயோ, ட்ரெயின் எல்லாம் கிளம்பிடுச்சு. பை. Close it, bro. Low 2 times.
Huh? 5 minutes. Hey, they closed Old, it. close They it. closed it. 5 minutes old, close it. Hey, boy. Do. The change ticket. Next building ticket office. This one exit street and left, and exit the city and the right. Next building ticket by office. This ticket repair. Okay. Next train. Next train. Yes. What time? What? The train. சொதப்பிடுச்சுங்க. டைமுக்கு வந்துட்டோங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். தேவையில்லாமல் இந்த காஃபி வாங்கிட்டு இருந்தோங்க, அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 5:55 ஸ்டேஷன் உள்ள வந்துட்டோம், 15 மினிட்ஸ் முன்னாடி. சரி 15-20 மினிட்ஸ் இருக்கேன்னு சொல்லி காஃபி வாங்கிட்டு இருந்தோம். 6:07 இங்கே வந்தால் ஒரு இன்னும் ட்ரெயின் எடுக்க 3 நிமிஷம் இருக்குது, க்ளோஸ்டு அப்படின்ட்டாங்க. 5 நிமிஷம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம், 6:05 க்ளோஸ் பண்ணிவிடுவோம், நீங்கள் போயிட்டு முடிஞ்சால் அடுத்த ட்ரெயின் இருந்தால் வாங்க அப்படின்றாங்க. எக்ஸிட் பண்ணிட்டு தெரிலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 4000 அங்கே டிக்கெட், இது போகிறதுக்கு 2000, வரத்துக்கு 2000, 4000 டிக்கெட். இப்போ டிக்கெட் கிடைக்கலன்னா அது வர டிக்கெட் வர இதுவும் அவ்வளோதான். இன்றைக்கி டேவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் சொதப்பிடுச்சுங்க. முன்னாடியே வந்தோங்க, ச்சே. அப்படியே பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து சிம்கன் போகிறோம், இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஓகே, ஏறிடுவோம், இருங்க. கேட்டின் இந்த ட்ரெயினில் தாங்க ஏறும். ப்ளீஸ் யூ கோ. தேங்க்யூ. சிம்கன் ட்ரெயின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, ஓகே. ஏதோ ஒரு இதனால அந்த சமர்கண்ட் ட்ரெயினை பிடிக்க முடியலங்க. நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து டைமுக்கு வந்தாலும் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணதால் தெரியல. 5 மினிட்ஸ் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி ஸ்டேஷன் உள்ளே தானே இருக்கோம், ஏறிடலான்னு பார்த்தோம். ஒரு 6:07 கிட்ட வந்தோம். 6:07 ஒரு 3 நிமிஷம் முன்னாடி வந்தால் க்ளோஸுங்க. 6:05 க்ளோஸ் பண்ணிவிடுவோம், 5 மினிட்ஸ் பிஃபோர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டேஷன் வெளியே டிக்கெட் கவுண்டர் போனோம். சரி இல்லை வேறு வழி இல்லை, அடுத்த ட்ரெயினில் டிக்கெட் இல்லை, நாளைக்கும் இல்லை, கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டோம். 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த டிக்கெட்டுக்கு, அப் அண்ட் டவுன். 2700 2800 ரீஃபண்ட் வந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1200 1400 போயிடுச்சு, 4200 நினைக்கிறேன். ஸோ பரவாயில்லன்னு டக்குன்னு வந்துட்டு இப்போ சிம்கன் நாளைக்கு போகிற மாதிரி இருந்தது. இந்த சிம்கன் சார்வாக் லேக், அந்த ஸ்னோ இருக்கும்ல, அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கான டிக்கெட் தான் இப்போ எடுத்திருக்கோம். ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. சூப்பராக ஒரு பையன் தான் ஹெல்ப் பண்ணான். ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், யாருக்குமே தெரியல. ஒரு பையன்ட்ட பேசணும் இங்கிலீஷில் சொல்லி, இந்த ட்ரெயின் தான், நீங்கள் டக்குன்னு மேலே வாங்க, ஏறிட்டு டிக்கெட் லைவாக எடுத்துக்கலான்னாங்க. டக்குன்னு ஒரு ஆளுக்கு வந்து 30,000 சோமுங்க. 30,000 சோமுன்றது வெறும் 200 ரூபா தான், அன்ரிசர்வ் டிக்கெட் மாதிரி. ஸோ 60,000 சோம் 2 பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டே பேசலாம். எப்படியும் ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜாலியாக தான் இருக்குது ட்ரெயின். மேபி போக ஆள் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சலாம் அலைக்கும். இப்போ நம்ம போகிற இடம் இன்னும் பனியாக இருக்குங்க. அங்கே வந்து செனர்கண்ட் போகிறேன். செனர்கண்ட்லேருந்து வந்து சிம்கன்னும் அதுக்கப்புறம் வந்து சார்வாக் லேக்கும் பண்ணுறேன். ஸோ இந்த சிம்கன் பார்த்தீங்கன்னா -6 டிகிரிஸ் காமிக்கிட்டு இருக்கும். எனக்கு தெரியல ஆக்சுவலாக, நான் ப்ராப்பரான வேற போடல, சொன்னால் சிரிப்பீங்க. இங்கே பாருங்கள், வெறும் இந்த தர்மல் மட்டும் தான் போட்டிருக்கேன். டிஷர்ட் போடணும் இதுக்கு மேலே, அதை போட மறந்துட்டேன் கிளம்புற அவசரத்தில். இது ஒரு காமெடியாக இருக்கும். எங்கே கிளம்பு ஓடுன்னு பண்ணும்போது டிஷர்ட் போட மறந்துட்டேன். இது மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் குளிர் எப்படி தாங்குவேன்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷனா? காலையில் டியூட்டிக்கு ரெடியாக வராங்க. பாருங்கள், பனி உருகி கிடக்குது கீழே எல்லாம். ஸ்னோஃபால், ஃபுல்லாக ஸ்னோஃபால். திடீர்னு ஸ்னோஃபால் ஆகுமாங்க இங்கே. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்னோஃபால் பயங்கரமாக ஆகுமா. அதுக்கப்புறம் அது ஒரு வாரம் 10 நாள் அப்படியே தான் இருக்கும். கீழே நதி, இங்கே நடுவில் வீடு, பின்னாடி பனிமலை. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இவர் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணி வந்து இந்த சிம்கன் வரத்துக்கு ட்ரெயினுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார்.
லைக் இவர் தான் டிக்கெட்டும் ரெஃபர் பண்ணாரு, இவர் தான் இப்போ டாக்ஸியும் பிடிச்சி கொடுக்க போறாரு. Boshqa odamlar ham olasizlar, 30 mingdanmi shunaqa-da? O naryodamosh. Ketdik. ஆ Ketdik. İki kişimi? 40,000. 30,000. 30,000 per person. Yeah, for- Same car, right? Yeah. Okay. No. ஆ Tuda. ஓகே Maşina ta. ஓகே வந்துட்டோங்க. இப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு -6 இருக்கான். எனக்கு தெரியல, கையெல்லாம் ஒரு மாதிரி வெறிச்சி தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம கையில் க்ளவுஸ் எல்லாம் போடலை, அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பார்த்துக்கலாம். Taksi. காட் இட் தேங்க்யூ. திஸ் ஒன் O yani 2 odam oladi, yani 2 odam oladi, keyin ketadi.